இங்கே கட்டப்பட்டங்கிற வார்த்தை போடாமல் சிருஷ்டிக்கிறேங்கிற வார்த்தையை போகிறாரு. வச்சுக்கோங்க, பொழுது வச்சுக்கோங்க. இது நீங்கள் இந்த புதிய அரசியல் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு பாதி கண்டு தருங்க. அது பொறுமையாக யாரும் கேட்கறதே கிடையாது. நீங்களாவது கேட்குறீங்க, கேளுங்க, தப்பு இல்லை. யார் வேணா கேளுங்க. என் நம்பருக்கு கேளுங்க. நானும் பேசுகிறேன். நான் தப்பை திருத்திக்கோங்க. நானும் திருந்திக்கிறேன். தப்பாக நான் பேசிக்கிறேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போ நான் எங்கள் சபைக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு செல்ஃபோன் வேலை செய்யலாம் அப்படி ரீசெட் கொடுக்குறது போல் ஆதாம் செஞ்ச பாவத்தெல்லாம் இவர் முடிச்சுட்டு அப்படியே ரீசெட் கொடுத்துட்டாரு. நம்ம சர்ன்னு அப்படியே பேக்குக்கு வரோம். 4 வெளிப்படுத்த 4 வரைக்கும் சபை இருக்கு. ஆமாம், 4க்கு அப்புறம் சபை இல்லை. அப்போ ராப்சர் சொல்லுவோம் அப்படிங்கிறது ஒரு சொல்கிறாங்க. அதான் இப்போ 20 வரைக்கும் அந்த இது வருது இல்லையா? அந்த ஆமாங்க 20 முடிஞ்சிருச்சு. 1000 அரசாட்சி முடியுது. அதை கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாரு. அதனால முடிஞ்ச பிறகு இது 1000 அரசாட்சியும் கிடையாது, இது நித்தியமும் கிடையாது, இது நித்தியமே கிடையாதுன்னு சொல்கிறேன். புதிய வானம் புதிய பூமியை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சிக்கல் முடிஞ்சிடும். ஏன் நீங்கள் புதிய வானம் இப்போ நீங்கள் 1000 வருஷ அரசு இதில் இப்போ நீங்கள் உபத்திரவ காலமும் இதில் நிறைய கிளாரிட்டியாக இருக்கட்டீங்க. இது எல்லாம் 21-22க்கு உபத்திரத்துக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் இப்போ இது அதை தாண்டி உள்ள வசனத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ 21-22 வந்து இப்போ உள்ள அட் ப்ரெசன்ட் பேசுகிறோம்ல. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்றீங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு அதை தான் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் 2 அதிகாரத்தை நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். புரியல எனக்கு என்ன சொல்லுவாங்க. நீ ஒன்று பேசுறது மட்டும் நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. வெளியே நான் சொல்றது பாயிண்ட் வர மாட்டேங்கிறீங்க. இல்ல 20 அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி அந்த கேள்வி தாண்டி புரிஞ்சிடும். ஏன்னா இந்த அந்த இதை விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த கேள்வி எடுக்க முடியாது. இப்போ நான் பேசுறத கேட்டவன கேள்வியே வராதுன்னு சொல்றேன். திரும்பி அதான் சொல்றேன். சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷனல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்கள்ல இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள். கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்டை பின் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செக் பண்ணுறோம். நான் அதை சொல்கிறேன், பைபிளில் சொல்கிறீங்களே நூதன உபதேசம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதில்ல. ஸோ அதுதான் ஒரு கேள்வி எழும்புது. ஒருவேளை இது ஒரு நூதன உபதேசமாக இருக்குமோ, அதனால ஏதோ சொல்கிறாங்க, நம்ம தான் தவறாக மாட்டிக்கூடாது அப்படியே ஒரு கேள்வி எழுதுதானே. ரைட்டு. அதான் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். உங்களுக்கு அது வந்து புரிய போய் கிளாரிட்டி கிடைக்குதுன்னு மட்டும் கண்டிப்பாக என்ன ஜீவஜன் கடை நான் முடிக்கல. இப்போ இது தான் சொல்கிறேன். இப்போ எங்களுடைய கருத்து என்னன்னா, புதிய வானம் புதிய பூமி வசனம் ஜோடு இல்லாமல் இருக்காது. இப்போ புதிய வானம் புதிய பூமி எனக்கு தெரிஞ்சு 3 இடத்துல எழுதப்பட்டிருக்குது. பேதுருல ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஏசாயா 65 சொல்லப்பட்டிருக்கு, 66 சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விஷயம் 21, 22 சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து பரலோகம் கிடையாது, இது 1000 அரசாட்சி கிடையாது. ரைட்டுங்களா? இது புதிய வானம் புதிய பூமிங்கிறது இது பரலோகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியே கிடையாது. இப்பொழுதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா 21, 22க்கு நமக்கு யார் என்னன்னே தெரியாம கிளாரிட்டி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறோம். அதை நீ தேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு குரூப் வந்து பதில் சொல்ல தெரியாதனால 1000 அரசாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். 1000 வருஷ அரசாட்சிங்கிறதுக்கு எனக்கு கிளாரிட்டி வேணும்ல, வசனாதாரம் வேணும்ல. எனக்கு நீங்கள் பாட்டு இது 1000 வருஷ அரசு தான் கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் 20 இந்த நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பரலோகத்தை விட்டு சீனு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எருசலேம் இறங்கி வருதுங்கய்யா. இப்போ திருப்பி கொண்டு 1000 வருஷ இதில் கோக்கக்கூடாதுயா. இப்போ அடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நித்தியமான கேள்வி. புரிஞ்சுட்டீங்களா? சரி. அது நித்தியம் இல்லைங்கிறதுக்கு தான் ஆண்டவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறேன், ஏசாயா 65 புதிய வானத்தையும் புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதில் அந்த 17, 18 வாசிக்கும் பொழுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவளும் நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதில்லை, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். எருசலேமே நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னங்கய்யா? ஆமாம். 18 வந்து எருசலேமே சிருஷ்டிக்கிறேன்னு. ஆமாம் ஆமாம்.
உண்மையிலே நம்ம தான் புதிய எருசலேம் தான் நம்மளை கட்டிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ரைட்டுங்களா? புதிய எருசலேமா கட்டப்பட்டு வரும். இங்கே கட்டப்பட்டங்கிற வார்த்தை போடாமல் சிருஷ்டிக்கிறேங்கிற வார்த்தையை போறாரு. வச்சுக்கோங்க, பொழுது வச்சுக்கோங்க. இது நீங்கள் இந்த புதிய எருசலேம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு பாதி கண்டு தருது. அந்த பொறுமையாக யாரும் கேட்கறதே கிடையாது. நீங்களாவது கேட்குறீங்க, கேளுங்க, தப்பு இல்லை. யார் வேணா கேளுங்க. என் நம்பர் கேளுங்க. நானும் பேசுகிறேன். நான் தப்பை திருத்திக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தப்பாக தான் நான் பேசிக்கிறேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, 20வது வசனம் பாருங்கய்யா. 19 நான் எருசலேமின் மேல் வருதாங்கய்யா, வருதுங்கய்யா. 20 வந்து அங்கேன்னு இருக்குதாங்கய்யா. ரைட்டுங்கய்யா. இப்போ அங்கேன்னு எங்கேயா? இதுல டவுட் வரக்கூடாது. அதுதான் திரும்பி நினைக்கிறேன். இதுல டவுட். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து போட்டிருக்கிறாரு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது காரணம் இல்லாம சொல்லல. அங்கே சரி, எங்க ஆண்டவர் சிருஷ்டிக்கிற புதிய எருசலேமிலே, அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? இப்ப அங்க ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்களில் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் அன்லைன் பண்ணிக்கோங்கய்யா. மரிக்கிறவனும் வாலிபன் என்று என்ன பண்ணுவான்? பாவியோ, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. சபிக்கப்படுவான். 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபனா, 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி இப்படிலாம் பேசிட்டே போறாருங்க. இப்ப நான் என் கேள்வி என்னன்னா, ரைட்டுங்களா, இது நித்தியம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது நித்தியத்தை கொடுக்கலன்னு சொல்றேன். ஓகே ஓகே, இதுல கிளாரிட்டி வரணும். இது 1000 வருஷ ஆட்சி இல்லைங்கிறேன். நம்ம ஒண்ணுக்கு தெரியாதான். நீங்க ப்ரூஃபே தராம நாங்க ப்ரூஃப் தான் ஒத்துக்கிறீங்க. சொல்லுங்க. இப்போ 2 வியூ இருக்கு. என்னன்னா, சொல்லுங்க. நம்ம இது ஆவிக்குரிய காரியம், இது பரலோகத்தை குறிக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இதுக்குள்ள இருக்காங்களா? இதை பரலோகம்னு சொல்லவே முடியாதுங்க. பரலோகம்னு சொல்லவே கூடாது. அதான் இல்லைங்க. பரலோகம்னா பாவம் எப்படி வந்துச்சு? ஓகே. மரணம் எப்படி வந்துச்சு? பரலோகத்துல மரணம் ஏதுங்க? அதுக்காக தான் இந்த அசனத்தை கொடுக்குறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. பெண்களை பாருங்க, விருட்சத்தின் நாட்கள் ஜனத்தின் நாட்களுக்குன்னு சொல்லிட்டு அது கீழே என்ன பேசுறாங்கன்னா, பிள்ளைங்களை பெத்தெடுப்பாங்க அப்படின்னு பேசுறாரு. என்னங்கய்யா, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. பரலோகத்தில் போய் நம்ம என்ன வேலை செய்ய போறோம்? அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. இதெல்லாம் பூமிக்குரிய காரியம் தான். கண்டிப்பா அதை தான் சொல்றாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. இது நித்தியம் நினைச்சிட்டு இருக்காதீங்கடா. இது 1000 வருஷம் கிடையாதுடா. இது புதிய வானம் புதிய பூமி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து கிட்டத்தட்ட ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு ஆண்டவருடைய வருகைக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா. பட் அந்த இது வந்து இன்னைக்கு தான் அப்ளிகபிள் ஆகுதுன்றீங்களா? இது வரக்கூடிய நாட்களை குறிக்குது. நான் புரிய வச்சிடறேன். நீங்க கேட்கறது புரிஞ்சு. இந்த புதிய வானம் புதிய பூமி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டுனாவே சரியா போயிடும். சரி, ஓகே. உங்களுக்கு பாதி டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே. இது என்னன்னு தெரியாதனால தான் இப்போ நீங்க கேட்ட கேள்வி புரியாதனால தான் கேட்குறீங்க. இதனுடைய இனிஷியல் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களும் சரி, உங்க நம்ம இதை பார்க்குற வியூவர்ஸும் சரி. சரி சரி. இது இந்த இனிஷியல் பாயிண்ட் புதிய வானம் புதிய பூமினா என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு போகுது. 1000 வருஷம் ஆட்சியும் கிடையாது, நித்தியமும் கிடையாது. மரணம் வருது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? 1000 வருஷ ஆட்சியில இருப்பாங்க, ஆளுகை செய்வாங்க, அப்ப மரணம் வரத்தானே செய்யுங்கிறாங்க. 1000 வருஷ ஆட்சி முடிஞ்ச பிறகுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 வந்து புதிய எருசலேம் இறங்கி வருதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதை மாற்றக்கூடாது. அதையும் மாற்றக்கூடாது. இஷ்டத்துக்கு நம்ம போட்டு நமக்கு புரியாத ஒரு காரணத்துக்காக நாங்கள் சொல்றதே தப்புன்னு சொல்லக்கூடாது. 20 அதனால் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த 1000 வருஷ ஆட்சி முடிஞ்ச பிறகு கோகுமாக யுத்தம் நடந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிஞ்சு 2ஆம் மரணம்லாம் சீனுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் பின்பு யோவானாகிய நான் பரலோகத்திலிருந்து எருசலேமில் இறங்கி வர கண்டேன்கிறார். அப்போ 1000 வருஷ ஆட்சிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை தானே? இல்லை, இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு முதல் வரணுயா. இதுக்கே கிளாரிட்டி இல்லாமல் உட்காந்தா இதுதான் மெயினே. 1000 வருஷ ஆட்சிக்கு இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு சம்பந்தம் இல்லை. சரி, இது வந்து புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஜோடு இல்லாமல் இருக்காத வசனம். சரி, இப்போ இதை சொல்லும் போது திரும்பி 1000 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. அது கன்ஃபியூஷன் பண்றாங்க. ஐயா, நீங்க தப்பா எடுத்துட்டு கன்ஃபியூஷன் சொல்றீங்க. ஏன் நீங்க இவங்களுக்கு சமாளிக்க தெரியலையா? ஒரு விசுவாசி வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல. அது இப்போ புதிய வானம் புதிய பூமிங்கிறது 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் நடக்கிறதா? இப்போ நான் கிளாரிட்டி கேட்குறேன். இப்போ நீங்க நம்புறது மெஜாரிட்டி பீப்புள் நம்புறது வந்து இந்தியாவில் ராப்சர் நடக்கும், ரகசிய வருகை, அப்புறம் 7 வருட ஒவ்வொருத்தர காலம். ஸோ 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுவாங்க. அது நித்திய ஜீவன், நித்திய இல்லை. அங்கதான் கணக்கு. நான் திரும்பி சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி அங்க போனா அங்க மரணம் வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது. சரி, ஓகே. இங்க பாவம் வருது, மரணம் வருது. அந்த வெளிப்படுத்தல அதுவும் வருது. ஆமா, அங்க ஓகே. இங்கே ஏசாயால சொல்றீங்க. ஆமா, சரி, ரைட்டுங்களா? அப்பனா இந்த புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறத நாங்க கவனிக்கணும். அதுக்கு சொல்ல வரேன். சரி, என்ன சொல்ல? இப்போ இத்தனை வார்த்தையும் நம்ம வச்சுக்கிட்டு பாருங்க, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்தி மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்க தின்னும், இவ்வளவும் லைனா பேசிட்டாருங்க. இதுதான் புதிய வானம் புதிய பூமின்னு அவர் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, இது என்ன விஷயம் அப்படின்னா, நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னாரா? புதிய வானத்தை நான் சிருஷ்டிக்கிறேன், புதிய
சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னாரா? நம்மளை வந்து கட்டுறேங்கிறாரு, இதை வந்து சிருஷ்டிக்கிறேங்கிறாரு, இதை வந்து நான் சிருஷ்டிக்கிறேங்கிறாரு. இப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது என்னங்கய்யா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறானா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினவா, எல்லாம் புதிதாயினவா, அப்படிதான் வசனம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ரீபர்த்துக்குள்ளே வரேன்னு சொல்கிறோமா? அப்போ நான் எங்கள் சபைக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு செல்ஃபோன் வேலை செய்யலாம் அப்படி ரீசெட் கொடுக்குறது போல் ஆதாம் செஞ்ச பாவத்தெல்லாம் இவர் முடிச்சுட்டு அப்படியே ரீசெட் கொடுத்துட்டாரு. நம்ம சர்ன்னு அப்படியே பேக்குக்கு வரோம். நீங்கள் நம்மளால தான் நம்பாட்டியாக தான் ஆண்டுக்குள்ள வந்து புது சிருஷ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லைங்க. இவர் எருசலேமை சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா? இங்கே எல்லாம் புதிதாக இருக்குங்கிறார், நான் எல்லாத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறார் இல்லைங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு புதிய பூமி புதிய வானம் ஆரம்பிக்குது. இது நம்மளனா ஒன்றுமே செய்ய முடியாதுயா. புதிய வானம் புதிய பூமி நம்ம வாழ்கிற இடத்தை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து நமக்கு ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்கிறேன். நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு? நீங்கள் என்னைக்கு அவர் தான் தெய்வம்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ, சரி ரைட்டுங்களா, என்னைக்கு நீங்கள் ரீபர்த் ஆனீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு புதிய வானம் புதிய பூமி ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கேட்டுங்க, இது ஒன்று. இப்போ இந்த புதிய வானம் புதிய பூமி இப்படி தான் இருக்குன்னு ஆர்டர் எழுதி வச்சிருக்காரு. இது பரலோகம் கிடையாது, இது 1000 வருஷ ஆட்சி கிடையாது, இது பூமியில நடக்க வேண்டிய ஒரு காரியம், இது நடக்கணும் ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. ஓகே, இந்த புதிய வானம் புதிய பூமி இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வருது சொல்றீங்களே, இதை எப்படி சொல்றீங்க? ரட்சிக்க சொல்லுங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு புரியுது. புது சிருஷ்டி வாழ்றது இந்த பூமியில ஒரு பாவ பூமி தான் அப்படி எடுத்துக்க முடியாதா? இது நம்ம வாழ்றது இது பாவமாக இருக்கட்டும், முழு பூமியே பாவமாக இருக்கட்டும், நம்ம அதுல இருந்து வெளியே எடுக்கிறார்ல, எடுத்துட்டாரு மீன் ஆவிக்குரிய நம்ம சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த போல சரீரத்தை வாழ்ந்துட்டு நம்ம ரீபர்த் ஐட்டம் இல்லை, நம்ம ரீபர்த் ஆகிட்டோம். நான் கேட்குறது புரிதலுக்காக கேட்குறேன். ரீபர்த்னா இப்போ எல்லாரும் நோயில் இருக்கும்போது நம்ம நோயில் இருக்க மாட்டோம், அப்படியா? இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இங்கே எல்லாம் வறுமையில் இருக்கும்போது நம்ம வறுமையில் இங்கே ஒரு வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி 100 வயது சென்று மரிக்கிறவன். ஆமாம் ஆமாம், பால நம்ம இருப்பார். இந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. ஐயா மரணம் ஜெயிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சாவாமை வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரணும். அது என் கருத்தியா, இதெல்லாம் வரணும். 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். பாவி இருக்காங்க இந்த ஊர்ல, பாவி இருக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, ரைட்டுங்களா? இப்போ இந்த வேலை ஃபுல்லாக இங்கே நடக்குது. இதெல்லாம் பூமியில் நடக்க வேண்டிய விஷயங்கிறத முதல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அனுபவிக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ரீபர்த்தில் வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்கிற பூமியில் வந்து இப்போ புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆண்டவர் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டாலும் ஆமாம் அதை நம்பாத சத்தியத்தை வெளிச்சத்தை தெரியாத நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இது நான் கேட்குறது, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இதில் வாழ முடியுன்றீங்க. புதிய வானம் தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, அது புரியுது. இந்த இதில் வாழணும். பட் நான் சொல்ல கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவங்க அதான் 300 கோடி மக்கள் இருக்காங்கல்ல. ஆமாம், இப்போ நான் கேட்கறது, இந்த வெளிச்சம் தெரிஞ்சா, இப்போ இந்த வெளிச்சம் கிடைச்சா தான் இந்த இதுக்குள்ள போக முடியுமா? இல்லை ஏற்றுக்கொண்டாலே போயிட முடியுமா? ஆமாம், எல்லாத்துக்குமே விசுவாசம் தேவை. கிருபை கொடுக்குது, விசுவாசம் வாங்கிக்குது. இதெல்லாம் கிருபை கொடுத்துருக்குது. நம்ம விசுவாசிச்சுட்டு இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு நாளில் வந்து நான் 100 வயது சென்று மறிக்கிறேன் வாலிபன்னு சொல்ல முடியாதுங்க. நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு, நான் முதுமையை ஜெயிச்சா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நான் சொல்கிறேன், முதுமையை ஜெயிச்சா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். எல்லாருமே முதுமையை ஜெயிச்சாகணும். இங்கே அப்படி தானே சொல்கிறாரு. ஒருத்தன் செத்தா சொல்ல, 100 வயது சென்று ஒருத்தன் செத்தா, என்னப்பா இந்த சின்ன வயசில் போய் செத்துட்டீங்க, சின்ன பையன் இவ்வளோ சின்ன வயசில் போய் போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் இல்லைங்களையா? இது ஒருத்தன் சாவுக்காக சொல்லலையே, ஒட்டுமொத்த புதிய பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. புதிய பூமினா இதுதான் புதிய பூமி, இப்படி தான் நீங்கள் வாழணும். இதை வச்சு தான் நாங்கள் சாவாமை கொண்டு வரோம். இப்போ இதை வச்சு தான் கொண்டு வரோம் நாங்கள். இப்போ இப்படி சொல்லியிருக்கிறார்ல, நீ சாகாமே விட்டுருங்க, 100 வயசு வாழ்ந்து காட்டுங்க, இந்த வசனத்தை நிறைவேற்றி காட்டுங்க, இது எங்கன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, என்ன கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது எங்கே சொல்லியிருக்கணும் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது பூமினா வாழ முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான் என் கருத்து. இது பரலோகம் கிடையாது, 1000 வருஷத்துக்கு கிடையாதுங்க. இதில் யார் வேணா எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, என்கிட்ட பேச சொல்லுங்க, எனக்கு அசனம் தர சொல்லுங்க, நான் இனிமேல் பேசவே மாட்டேன் இந்த டாப்பிக்கே. இல்லை எனக்கும் கிளாரிட்டி வேணும் இல்லையா, நானும் தப்பாக பேசக்கூடாது இல்லையா? ஓகே ஓகே, இது வந்து 1000 வருஷம் ஆச்சு நிரூபிக்கணும். இது நித்தியம்னு யாராலும் சொல்ல முடியாது, ஏன்னா மரணம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, அந்த நித்தியத்தை தூக்கி போட்டு ஓரத்தில். இப்போ 1000 நித்தியம் பரலோகத்தையும் நம்ம சொல்ல முடியாது, இங்கே 1000 வருஷம் ஆச்சு நம்ம சொல்ல முடியாதுன்றீங்க. ஆமாம், அதனால தான் சொல்லலாம். இல்லை நடக்க வேண்டிய ஒரு காரியம். இது எப்போ இனிஷியல் பாயிண்ட் வருதுன்னா, நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பழையபடி ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டோம், இந்த புதிய வானம் புதிய பூமிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த இப்போ 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் எங்கே போய் நிற்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த புதிய பூமியில் நம்ம நடக்க வேண்டிய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விஷயம் 21க்கு போகலாங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் 2வது வசனம் வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி. பரலோகம் அந்த வார்த்தைக்கு சொல்ல வரேன்.
இப்போ இதை நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போகிறோம்னா எருசலேமை தூக்கிட்டு பரலோகத்துக்கு போகணும். இப்போ அந்த எருசலேம் வந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருதுங்கிறோம். ரைட்டுங்களா ஐயா? சரி. எங்கே இறங்கி வருது? புதிய பூமிக்கு இறங்கி வருதுங்கிறேன். அப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், புதிய பூமினா ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது எல்லாமே இடமே கிடையாதுங்கிறேன். நம்ம தான் இந்த எருசலேம். இந்த வசனம் வந்து எதை ஆக்சுவலி நான் பூமியை தான் குறிக்குதுங்கிறது எப்படி சொல்கிறீங்க? இந்த வசனம் வந்து ரைட், அதான் நான் சொல்கிறேன். 2 காரணம் சொல்கிறேன் கேளுங்கய்யா. ஓகே. 1000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு முன்னாடி போட்டாச்சு. ஆமாம். அதனால 1000 வருஷத்துலன்னு சொல்கிறேன். இது நித்தியமாக இருந்தால் ரைட்டுங்களா? நித்தியமாக இருந்தால் மரணம் வரக்கூடாது. இப்போ லைனாக வாசிக்கிறேன் கேளுங்க. இப்போ நித்தியம், நீங்கள் நித்தியன் மனசில் வச்சுக்கோங்க. நித்தியம் மீன்ஸ் ஹெவன், செகண்ட் கமிங் அப்புறம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து 4வது வசனத்தை பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்ல வர்றது இப்போ நம்ம வர்றது இந்த பூமி அழிஞ்சிரும், புது பூமி அப்படிங்கிறது தான். சரி, மேஜர் சொல்றீங்க, நான் சொல்ல மேஜர் கருத்து ஒரு அப்படி சொல்ல. பட் நீங்கள் இந்த பூமி அழியாதுங்கிறதா நம்மளுடைய இந்த பூமியே ஒரு இதுக்குள்ள போகும். அதை தான் உங்களுடைய கருத்து. ஓகே, சொல்லுங்க. ரைட். இப்போ 21 இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. 1000 வருஷத்துக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. அது 20ல் முடிஞ்சிருச்சு. இப்போ 21 வருதாருது. அப்போ இதில் வருது நித்தியமா அப்படிதான் ஒரே ஒரு கேள்வி. நித்தியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பூமி தான் நீங்கள் வந்துடணும். நித்தியம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா 1000 வருஷம் ஆச்சு இல்லை நித்தியம் இல்லைன்னா இப்போ எங்கன்னா பூமியில் நம்ம சொல்லணும். நம்ம இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தானே, அதுக்காக இப்போ கொண்டு போகிறேன். இப்போ 21:4 பாருங்களேன். சரி. அவருடைய கண்ணீரையாவையும் தேவன் துடைப்பார். ரைட்டுங்களா? என்னங்க? ஆமாம். இப்போ நித்தியத்தில் எது கண்ணீர்னு நான் கேட்குறேன். வாய்ப்பில்லை. 5 வாசிங்களேன். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர். அப்போ அவர் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவன் தரிசனத்தில் பார்க்குறான். ஆமாம். இப்போ சிங்காசனம் வீற்றிருந்தவர் யாரு? சகலத்தை புதுதாக்கிறேன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது யாருங்கய்யா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. ஏன்னா 6வது வசனத்தில் வந்து அன்றியும் அவர் என்னை நோக்கி, யாரு? சிங்காசனத்தில் உட்காந்துருந்தவர். ரைட்டுங்களா? அவர் என்னை நோக்கி. இதுங்க இது ஒரு முக்கியமான விஷயங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரிஞ்சுக்கும். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? சிங்காசனம் இருக்கிறாரா? ரைட்டுங்களா? இயேசு சிங்காசனம் இருக்கிறாரு. சரி, ரைட்டு. இப்போ ஒரு எப்போ இறங்கி வருவார்? அந்த வசனத்தில் கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுங்களா? 1:15 அந்த கிளாரிட்டி. பின்பு முடிவு உண்டாகும். இல்லை 1:15 24, 25. பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். சிங்காசனத்தில் யார் உட்காந்துருக்காங்க தான் மேட்ரு. இயேசு உட்காந்தா ஆண்டோடைய வருகை வரல. என்னங்கய்யா? இயேசு உட்காந்துருந்தாருன்னா அது வந்து செகண்ட் கமிக்கு முன்னாடின்னு அர்த்தம். இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுட்டு தான் அடுத்த பாயிண்டே போக முடியும். அதன் பிறகு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல இப்போ யார்கிட்ட கொடுத்துறாரு? பிதா கிட்ட போறாரு. இப்போ சிங்காசனம் பிதா உட்காந்துருந்தா அது நித்தியம். சரி, ரைட்டுங்களா? சிங்காசனம் இவர் உட்காந்துருந்தாருன்னா செகண்ட் கமிங்கே வரலன்னு அர்த்தம். சகல பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் இவர் அங்கே உட்காந்துருக்கணும். சிங்காசனம் எந்திரிக்கூடாது. இயேசுநாதர் இப்போ ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது ஒத்துக்கோங்க. அப்பதான் கதைக்காகும். இது முடிஞ்சா அடுத்த பாயிண்ட் போக முடியும். இவர் இப்போ சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்போ முடியும் வரும்னா எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. சரி. அதுக்கப்புறம் தான் அவர் இறங்கி வராரு. செகண்ட் கமிங் அதுக்கப்புறம் தான். அதை பற்றி அவரும் பேசுறாரு. அது ரேப்சரா இருக்கட்டும், செகண்ட் கமிங்கா இருக்கட்டும். சரி. இது முடியும். இது முடிஞ்சாதான் சரி, அது வரைக்கும் அவர் தான் சீட்டில் உட்காந்துருப்பார். இப்போ வெளிப்படுத்தின விஷயத்துக்கு வாங்களேன். இப்போ வந்து சிங்காசனத்தில் உட்காந்துருக்குது யாரு? வெளிப்படுத்தின விஷயம் ஒன்றும் அதில் யோவானுக்கு தரிசனம் ஆகும்போதே இயேசு சொல்றாரு, நான் தான் அல்ஃபா ஒமேகாவும். ஓகே ஓகே. அதனால அது வந்து இதில் யாரும் டவுட் கிடையாது. ஆல்ஃபா ஒமேகா இல்லைங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை போடுறாரு. சரி. இப்போ நான் சொல்றதுக்கு வந்து புரியுறதுக்காக தான் இவ்வளவு சொல்றாரு. சரி. அதுக்கு மேல 6வது வசனத்தை ஆரம்பம் பாருங்க. அவர் என்னை நோக்கி ஆயிற்று. இல்லை, இந்த ஆயிற்றுங்கிறதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆயிற்றுங்கிறது எதை சொல்றேன்? இட் இஸ் ஃபினிஷ்னு அங்கே சொன்னாரா கல்வாரியில்? இங்கே வந்து ஆயிற்றுங்கிறார். இங்கே இட் இஸ் டன்னுங்கிறது அங்கே இட் இஸ் ஃபினிஷ்னு வருது இங்கிலீஷில். ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஆல்ஃபா ஒமேகாங்கிறது இயேசு காட்டுது. ஆயிற்றுன்னு சொல்கிறது இவர் சொன்ன வார்த்தையை தான் திரும்பி இங்கே வருதுங்க. எல்லாம் முடிஞ்சது தான் இவர் இங்கே இட் இஸ் டன்னுங்கிறார், அங்கே இட் இஸ் ஃபினிஷ்னார். ரொம்ப ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சொல்கிறார். இப்போ நான் திரும்பி என்ன சொல்கிறேன்னா, இவர் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆண்டவர் தான் இயேசு தான் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இயேசு சீட்டில் உட்காந்துருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பூமியை பற்றி தான் பேசணும். இதை நீங்கள் தெளிவுக்குள்ளே வாங்க. உலகமே ஒத்துக்காட்டு நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். இயேசு சீட்டில் இருந்தால் இப்போ சீட்டில் இருக்கிறாருங்க. எப்போ இறங்கி வந்தால் முடிவு வந்துடும். அதுக்கப்புறம் தான் வருங்க இந்த சரீரம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1:15 லைனாக தான் பேசிட்டு போகிறார். மாற்றிலாம் பேசலை. அவர் இறங்கி வந்த பிறகு தான் அதில் நடக்குன்னு சொல்லிட்டார். வருகையை பற்றி பேசிட்டார் இல்லைங்களா?
ஓகே. அப்ப எப்ப எந்திரிச்சு வருவாரு? அப்படி ஏதோ ஒரு நிபந்தனை சொல்றாரு, மரணம் பரிகரிக்கப்படணும். 26ல இப்ப நான் அந்த இடத்துக்கே போல, நான் அந்த இடத்துக்கு போல. நான் இப்போ வந்து இந்த வெளிப்படுத்தின விஷயம் 21 நிக்கிறேன். சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்குது யாரு? சரி, ஓகே. பிதா கிடையாது, இயேசு. இயேசு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா முடிவுன்னு வரல, அவர் சீட்டு தான் இருக்கிறாரு. ஓகே, அந்த பாயிண்ட்க்கு வரேன் நான். ஓ, இது நித்தியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே. இப்போ ராப்சர் ஆகி நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சது அதை சொல்கிறோம். பட் இது ஆயிடுச்சுங்கிறது இது அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்றீங்க. உட்கார்ந்துருக்காரு, ரெண்டாம் வருகையே வரல. அவ்வளோதான் ஐயா. இப்போ நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே ரெண்டாம் வரைக்கும் முன்னாடியே பின்னாடியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நான் பேச போகிற எல்லாருமே ஒரு வசனம் எடுத்துக்கிட்டா அது ரெண்டாம் வரைக்கும் முன்னாடியே பின்னாடியா, மரணம்னா ஆவிக்குரிய மரணமா சரீர மரணமா, இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக போயிடும். இப்போ அதுதான் சொல்ல வரேன். அவர் சீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில் இருக்கிறோம். நம்ம அவர் எந்திரிச்சிட்டாருன்னா இன்னொரு க்ளூ கொடுத்துட்டாரு. நான் எந்திரிச்சு இவர்கிட்ட நான் பிதாவிட்ட கொடுத்துருவேன்ட்டாரு. நான் எந்திரிச்சிட்டேன்னா இவரே எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறதுக்கு இவர் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இவர் இறங்கிறார். அவர் தான் சீட்டில் உட்காராரு, அவர் தான் ஆளுகை செய்கிறார். இப்போ தான் இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை. இந்த ரேப்சர் செகண்ட் கமிங் முடிஞ்சிருச்சுன்னா அவர் வந்துடுவார் சீனுக்குள்ள. அது வரைக்கும் தான் இயேசு சீட்டில் இருக்கணும். சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் ஆளுகை செய்யணும். சரிதானுங்கய்யா? அந்த சீட்டுக்கு டைம் கொடுக்குறாருயா, ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எந்திரிச்சிட்டாருன்னா அவர் உட்கார வச்சுருவார். சரி, 21. இப்போ நான் ஜீவ தண்ணீர் வீட்டில் இலவசமாய் கொடுப்பேன்கிறாரு. இது வந்து பூமியில் ஆண்டவர் இருக்கும்போது சொன்ன வார்த்தை தானே. தாகமாக இருக்கணும்னு சொன்னார். திரும்பவும் சொல்கிறேன், நித்தியத்தில் நமக்கு ஜீவ தண்ணீர் தேவையில்லை, நம்ம நித்திய ஜீவன் அடைஞ்சிட்டோம். ரைட்டுங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது நித்தியம் கிடையாது. இன்னும் சொல்கிறேன் 7 வாசிங்க. இப்போ 7 தான் நான் வாசிட்டேன். ஜெயங்கொள்கிறோம் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவனுக்கு என் குமாரனாக இருப்பேன். நிகழ்காலத்தில் வருது. ஜெயம் கொண்டவன் சொன்னா அது பரவாயில்ல, பாஸ்டன்ஸ் சொல்லலாம். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வருது. டென்ஸையும் பார்க்கணும். எவ்வளவு எல்லாத்தையும் ஜெயிக்க நான் உனக்கு நிறைய சுதந்திரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றேன். இது நித்தியம் கிடையாதுன்னு சொல்றேன். 8வது வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியையும் கந்தமேரியும் கடல பங்கடைவர். ஆமா, ரைட்டுங்களா? ஓகே. ஏற்கனவே 2ஆம் மரணம் முடிஞ்சிச்சா இல்லையா? 19ல். இங்கே திரும்பி ஏன் வருது? ஓகே, இல்லைங்க, புரியத்துக்காக சொல்ல வரேன். அதான் புரியுது. இங்கே சீன் முடியும். அது என்னன்னு சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் இந்த 19 இந்த 20 வரைக்கும் இருக்கு, அது என்ன சொல்ல வரீங்க? இது ரெண்டுமே பூலோகத்தில் நடக்க வேண்டிய காரியம்னு சொல்கிறேன். கேட்குறது 4 வெளிப்படுத்த 4 வரைக்கும் சபை இருக்கு. ஆமாம், 4க்கு அப்புறம் சபை இல்லை, அப்போ ராப்சர் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சொல்கிறாங்க. அதான் இப்போ 20 வரைக்கும் அந்த இது வருது இல்லையா? அந்த ஆமாங்க 20ஓட முடிஞ்சிருச்சு. 1000 அரசாட்சி முடியுது. அதை கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாரு. அதனால முடிஞ்ச பிறகு இது 1000 அரசாட்சியும் கிடையாது, இது நித்தியமும் கிடையாது, இது நித்தியமே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஐயா நம்ம இல்ல ஐயா, நீங்க நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ 22 நான் நித்தியம் இல்லைங்கிறேன். 20 வரைக்கும் நடந்திருக்கல. இப்போ இது நம்ம ஓகே, இது எனக்கு புரியுது. இப்போ 20 வரைக்கும் இருக்குல்ல, 1000 வருஷம் முடிஞ்சு. கண்டிப்பா சொல்லுங்க. இதுல உங்களுக்கு என்ன இது என்ன சொல்ல வரீங்க? ஐயா இதெல்லாம் நடக்க வேண்டியது ஆண்டவர் சொல்லிதான் நடக்கும். ஐயா நான் 1000 வருஷம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் மற்றதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல, அப்படி இப்போதைக்கு அப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னாங்கய்யா, புதிய வானம் புதிய பூமியை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சிக்கல் முடிஞ்சிருயா. நீங்கள் புதிய வானம் இப்போ நீங்கள் 1000 வருஷம் அரசு இதில் இப்போ நீங்கள் உபத்திரவ காலமும் இதில் நிறைய கிளாரிட்டியாக இருக்கட்டும்யா. இது எல்லாம் 21 22க்கு உபத்திரத்துக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் இப்போ இது அதை தாண்டி உள்ள வசனத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ 21 22 வந்து இப்போ உள்ள அட் ப்ரெசன்ட் பேசுகிறோம்ல. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்றீங்களா? இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட்ல இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு அதை தான் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தை நம்ம புரிஞ்சிக்கல. இறைவன் இப்படி மாற்றி தான் எழுதியிருக்கிறாரு, கண்டினியூஸாக எழுதலை. அப்படிங்கிறது நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயா இது உங்கள் கணக்குப்படி பார்க்க போனால் இது வந்து நித்தியமாக வரணும். ஆமாம், நித்தியம் இல்லைன்னா இவ்வளோ வசனம் இன்னும் வசனம் இருக்கு நான் சொல்கிறேங்கிறேன். இல்லை அது என்ன அதை தான் சொல்ல வரேன். அதை ஆர்டர் இல்லைன்றீங்களா? இல்லை இதோட முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்குன்னு ஒரு கடைசி ஃபிகரை கொடுக்குறாரு. இப்படி தாண்டா இருக்கணும், நான் நினச்சது தான் புதிய பூமி இப்படி தான் இருக்கணும், நான் நினச்ச புதிய வானம் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? அந்த தானே சொல்ல வரீங்க. இப்போ ப்ரெசென்ட் தானே சொல்கிறீங்க. அதை கண்டிப்பாக ப்ரெசென்ட் தாங்க ப்ரெசென்ட் சொல்கிறீங்க. ஆமாம், இதுக்கு 20 அதிகம் வரைக்கும் இருக்குது, அது என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன். அதை நாங்கள் மறுக்கவே இல்லையே. நாங்கள் அதுக்கப்புறம் அது என்ன 1000 வருஷம் இருக்குன்றீங்களா? 1000 வருஷம் இருக்குது. அது ஏன் அப்போ அது முடிஞ்சக்கப்புறம் தானே இது வந்துடணும்? அதுதான் நீங்கள் எடுத்தது தப்புங்கிறேன். அதை தான் நீங்கள் அந்த காலகட்டத்தை தான் முன்ன பின்னே நீங்கள் தப்பாக எடுக்கிறேன்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி ரைட்டாக எடுக்கிறதுன்னு கேட்குறேன்.
அதாங்க சொல்ல வரேன். ரைட்டாக எடுக்க தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் 2 அதிகாரத்தை நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். புரியல எனக்கு என்ன சொல்ல வரீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் பேசுறது மட்டும் நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. வெளியே நான் சொல்றது பாயிண்ட் வர மாட்டேங்கிறீங்க. இல்லை 20 அதில் ஒரு கேள்வி இருக்குல்ல, புரிஞ்சிடும். ஏன்னா அந்த இதை விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த கேள்வி எடுக்க முடியாது. இப்போ நான் பேசுறதை கேட்டோன்னு கேள்வியே வராதுன்னு சொல்லுவேன். திரும்பி அதான் சொல்லுவேன். 1000 வருஷம் வெள்ளை 2ஆம் மரணம் முடிஞ்சு வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு முடிஞ்சோடனே நமக்கு நேரடியாக நித்தியத்துக்கு தான் போகணும். இதுதான் கணக்கு. ரைட்டுங்களா? வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு முடிஞ்சு எல்லாத்தையும் மரணம் பாதாளம் எல்லாத்தையும் அக்கினி கடலில் 2ஆம் மரணத்தில் போய் பங்கடைச்சாச்சு. இப்போ மிச்சம் நம்ம வந்து ஆண்டர்கிட்ட போகிற நம்ம நித்தியத்துக்கு போகிறதான் வேலை. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு. ரைட் தானே? அப்படி பார்க்க போனால் அது நித்தியன்னு நம்ம நித்தியம் எடுக்கணும். வருஷக்கிரம படி எடுத்தால் நித்தியன்னு எடுக்கணும். சரி, இது நித்தியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நித்தியத்தில் மரணம் வராது. அதனால் இது வந்து நீங்கள் லைனாக எடுக்க வேண்டிய விஷயம் அல்ல. இது நீங்கள் லைனாக எடுக்க முடியாது. இது நித்தியம் கிடையாதுங்கிறதுனா இவ்வளோ நேரம் ப்ரூஃப் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, நித்தியம் கிடையாதுன்றோம். இதை நம்ம பேசுகிறோம். இப்போ 20 வரைக்கும் உள்ள ஆர்டர் இனிமேல் நடக்க போகுதுன்றீங்களான்றேன். கண்டிப்பாக ஓத்தரவு கண்டிப்பாக 20 வரைக்கும் 20 வருஷம் இனிமேல் நடக்க போகுது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூர்மையாக படிக்கும்போது 1000 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாம் இந்த இந்த டாக்டரின் பேசுகிறவங்களாம் விசுவாசிக்கிறாங்க வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், அது ஒரு வியூ இருக்குது. அது ஒரு வியூ. அதனால் அதை நம்ம இப்போ நம்முடைய கருத்து என்னென்னா, இப்பொழுதைக்கு புதிய போயுமே புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இந்த புதிய புரிஞ்சுக்கலாங்க. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிருச்சு. நான் அதை திரும்ப இப்போ இது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? நீங்கள் சொல்ல வர்றது பாயிண்ட் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் வந்து இது இப்படி இருக்காது. ஆமாம், இது பூமியை தான் குறிக்குது. இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி எழுப்புறேன் தான் நான் உங்களை கேட்குறேன். கேளுங்க. என்ன 20 வரைக்கும் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. 1000 வருஷத்துக்கு 21. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம, ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அதை கிளாரிட்டி பண்ணிட்டு நம்ம நல்லா இருக்கணும். ஐயோ கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு 4 வியூ இருக்குன்றாங்க உலகத்தில். சரியா? ராப்சரை நம்புற குரூப் வந்து ஒன்லி ஃபார் இந்தியாவில் தான் அது மேஜராக இருக்காங்க. ராப்சர் 7 வருஷம் ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம். சில பேர் வந்து ராப்சரே இல்லை. கண்டிப்பாக. சரி, நம்ம வந்து வாழ்றதே 1000 வருஷம் ஆச்சு வாழ்றோம். இன்னும் சிலர் வந்து ஒவ்வொருத்தர காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. நீங்க இதுல என்ன நம்புறீங்க? இப்போ நம்ம அட் பிரசன்ட் வாழ்றது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ நம்ம புதிய பூமியில் நான் இருக்கிறேன்னு நான் சொல்றேன். இதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். அப்போ நம்ம இந்த பழைய இந்த 20ஆம் வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்றீங்களா? எல்லாமே இந்த ஒவ்வொருத்தர காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லலைங்க. அது முடிஞ்ச பிறகு தான் இது நான் சொல்லவே இல்லை. 20க்கு அப்புறம் 21 நான் சொல்லவே இல்லை. அதை தான் நானும் சொல்கிறேன். 20க்கு அப்புறம் 21 கிடையாது. அப்போ என்ன எதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த 20 வரைக்கும் உள்ளது 20 வரைக்கும் வந்தது அது தீர்க்கதரிசனம் தாங்க. அது இல்லைன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எழுதுன்னு தான் சொல்கிறாரு. அதோட நடக்க வேண்டிய எழுதிட்டார். இந்த கடைசி 2 சாப்டரில் என்னுடைய கனவு புதிய பூமி என்ன, என்னுடைய கனவு புதிய என்னங்கிறத பேசுகிறாருன்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், ஓகே. ஸோ அதான் நான் கேட்குறேன், இது வந்து இனிமேல் இது வரப்போகிறதா இல்லை இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம புதிய பூமியில் இருக்க போகிறோன்றீங்களா? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதுவே புதிய பூமி தான் நம்ம வச்சிருக்காங்க. இந்த வசனம் இப்போ 1ஆம் அதிகாரத்துலேருந்து 20 வரைக்கும் இருக்கு. இந்த சபை அறுதி எடுத்து கொள்ளப்படுது. ஒருத்தருக்கு அது எப்போ நடக்கும்னு கேட்குறேன். எப்போ நடக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்க. அவர் 6வது வந்து உடைக்கிறாங்கிறான், 7வது வந்து உடைக்கிறாங்கிறான். அது வந்து எப்போ நடக்குன்னு அது அடுத்தது. அதுக்கு வந்து நாங்கள் யாருமே கிளாரிட்டி நான் தரல. எனக்கு தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது நடக்கக்கூடிய காரியங்களை எழுதுன்ட்டாரு. அவர் எழுதி வச்சிட்டாரு. 1000 வருஷம் இருக்குன்ட்டாரு. கட்டி வைக்க போகிறேங்கிறாரு பேயை. சாத்தானை கொண்டு போய் 1000 வருஷம் சங்கிலியில் போட்டு கட்டி வைக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் நீங்கள் அப்போ 1000 வருஷம் நம்ம இருக்கோங்கிறதுலாம் நம்மளுக்கு ஹோப்பு கிடையாது. அதில் நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகலைங்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கு வெளிச்சம் கிடைச்ச இடத்துக்கு நான் போகிறேங்கிறேன். ஓகே ஓகே, எனக்கு வெளிச்சம் கிடைச்ச இடத்துக்கு நான் போகிறேங்கிறேன். இந்த 21 22 வந்து புதிய பூமிங்கிறது. ஐயா என் பாயிண்ட் நம்ம என்னங்க அதுக்கு தான் இதெல்லாம் எடுக்கிறேன். சாவாமை போகும்போது நம்ம இதையும் போக வேண்டிய இருக்குல்ல. ஏன்னா கேட்குறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாவே சாவாமை வந்துடும் நான் சொல்கிறேன். இந்த புதிய பூமி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாவே 100 வயது சென்று மறிக்கிற வாலிபன்கிறது பரலோகத்தில் கிடையாது, 1000 வருஷத்தில் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாவே, இந்த பூமின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அங்கேயே முதுமை ஜெயிக்கிறான். ஓகே, சாகாமைக்கு சொல்கிறீங்க. அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி போல, 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்படி இருக்கு, இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கு வந்துட்டுமா அப்படிங்கிற கூட. அப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா, இப்போ நான் இருக்கிறோன்னு சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் நான் திரும்பி சொல்லிட்டேங்க. இந்த புதிய பூமிங்கிறது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு ஆண்டோர் ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருத்தவங்க பிள்ளைகளை வாழ்க்கையிலும் நடந்துகிட்டு இருக்கிற காரியம், நடக்க வேண்டிய காரியம். சரியா சொல்ல போனோம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல வரேன். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். வெள்ளை குதிரை சிவப்பு குதிரை அது என்ன தெரியலன்றீங்க, அதை பற்றி ஐடியா இல்லைன்றீங்க. நான் என்னுடைய டாபிக் அதெல்லைங்கிறேன். என் டாபிக் வந்து சாவாமிக்கு நான் ப்ரூஃப் கொடுத்துட்ருக்கிறேன். அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். இது அதெல்லாம் கண்டிப்பாக ஐயா இப்போ என்ன பிரச்சனை, இந்த பாயிண்ட் வருகை நிறைய எதிர்பார்த்து இருக்காங்க. ஆமாம், வருகை எதிர்பார்த்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய குரூப் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வீடியோ போட்டாலே அதை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க.
இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்குறேன் இந்த 20 வரையும் அது அவங்க எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல ஐயா உங்கள் கருத்துப்படி நான் வரேன் ஐயா. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் உபத்திர காலம். ஆமாம். இப்போ நான் சபை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன் ஐயா. ஏங்க உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது உங்களுக்கு? சபை எடுத்துக்கொள்ளதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆர்டர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியாதுன்றீங்க. இப்போ 21 அதிகாரம் அதுதான் நான் ப்ரூஃப் கொடுத்துட்டு இருக்கேன். 21 அதிகாரத்தில் இருக்கிறது கடைசி தான், அதனால இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாதுங்கிறத உங்கள் பாயிண்ட் சொல்ல வரீங்க. ஓகே ஓகே சரி ரைட் ஐயா. திரும்பி சொல்கிறேங்க, நம்ம எங்கே நிற்கிறோம்? நம்ம ஜீவரட்சத்தின் கல்வி தான் ஆரம்பித்தேன். ரைட்டுங்களா? சாவாமிக்குள்ள நான் கொண்டு போகிறேன். இப்போ வந்து புதியவான புதிய உண்மை, ஏன்னா ஜீவரட்சத்தின் கல்வி அங்கே இருக்குது, 22 வந்துருச்சு. அதுக்காக அதுக்காக தான் இந்த கொண்டு வரல, இதை கொண்டு வரேன் பாருங்க. இப்போ இது புரிஞ்சாதான் இப்போ நமக்கு இது வந்து பரலோகம்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ மூச்சை போடுறேன். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அது பார்த்துக்கோங்கய்யா. அப்புறம் 7 கலசம் திரும்பி 9ஆம் வசனம் வந்து 7 வாதைகள் நிறைந்த 7 கலசங்கள், அந்த 7 வெளிப்படுத்தின விஷயம் 21:9 இதெல்லாம் வந்து அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் நிகழ்காலத்தில் இருக்காரு. 7 தூதர்கள் எப்படி வந்தாங்க, 7 கலசங்களை உடைய அப்படின்னு இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ். அது இதெல்லாம் 16ஆம் அதிகாரம் 17ஆவது இடத்துல 7 இந்த சீன் அப்படியே வருது. இந்த சீன் அப்படியே 16, 17 வருது. ஓகே திரும்பி அது ஏன் ரிப்பீட்டேஷன் ஆகுது? புதிய வானம் புதிய பூமியில் ஏன் ரிப்பீட்டேஷன் ஆகுது? இது பரலோகத்திலையும் வர வாய்ப்பு இல்லை, ஆனால் இது புதிய பூமியில் நடக்கிற காரியம்னு சொல்கிறார். 21, 24 பாருங்கய்யா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பரலோகத்தில் போயிட்டு யார் ரட்சிக்கப்படுறாங்க? அது பிரசன்ஸ் தான் ரட்சிக்க. அது வாய்ப்பு இல்லை. ரட்சிப்புங்கிற வார்த்தையே ஆண்டோட வரிக்கு பிறகு பேச்சே தேவையில்லை. ரைட்டுங்களா ஐயா? அவர் வந்தார், செத்தார், போனார், உன் பாவம்லாம் போதுன்றதுலாம் அங்கே இடமே கிடையாது. 1000 வருஷத்தில் எனக்கு கிடையாது. ரைட்டுங்க. இப்போ இந்த இதெல்லாம் சொல்ல வர எதுக்கு அப்படின்னா, இது வந்து புதிய பூமி புதிய வானங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நித்தியமும் கிடையாது, 1000 வருஷம் ஆச்சரியம் கிடையாது. இந்த பூமியிலே இருக்க வேண்டியது. இது எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இது நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆரம்பிக்குது. எனக்கு நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒருவன் கிறிஸ்துவங்க புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படும் போது புதிய வானம் புதிய எருசலேமில் இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறனால நமக்கு இது புதிய பூமி, இது புதிய வானம், இதெல்லாம் மாறப்போகிறதில்ல. இது புதிய வானம் புதிய பூமியாக வருது. அப்போ இந்த புதிய வானம் புதிய பூமியில் மறுபடியும் அங்கே 100 வயது சென்று மறிக்கிறேன்னு சொல்கிற வசனம் நிறைவேறணும். அப்போ இந்த பூமியில் அதை நிறைவேறணும். நான் நிறைவேற்றுறேன் இல்லைங்கிறது வேற, ஆண்டவர் எழுதி வச்சு நான் சொல்கிறேங்க. 100 வயது சென்று மறிக்கிற வாலிபன் இருக்கலாம். ஒரு நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இந்த துன்பம் உண்டாக பிள்ளை பெறுதலைன்னு வச்சு தான் சில பேர் வந்து லேபர் பெயின் இருக்காதுன்னு பேசுறது. இதை வச்சு தான் பேசுறது. அதை தெரிஞ்சதுக்காக சொல்ல வரேன். சும்மா ஒன்றும் பேசலை. 1000 வருஷத்தில் இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க. இப்போ வந்து எருசலேம் கட்டிட்டு இருக்கிறாருங்க. இப்போ எருசலேம் நம்ம தான் அந்த எருசலேம் அதுக்கு அங்கே கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ நம்ம இன்னும் பரலோகம்னா என்னமோ இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கிறோம். நான் நேற்று கூட யோசித்தேன், ஒருத்தனுக்குள்ள 6000 பேர் இருக்குது, பேர் இருக்குச்சுங்களா? ஒருத்தனுக்குள்ள 6000 பேர். அப்போ சொர்க்கம்னு ரொம்ப எங்கே தான் இருக்குது அப்படின்னா, அந்த 6000 பேர் நமக்குள்ளே இருக்க முடியும்ல. 6000 இருக்கலாம், 6 கோடியும் இருக்கலாங்கிறேன் நான். இப்படி தான் சொர்க்கம் இருக்குங்கிறேன். இதனுடைய மெமரிச்சிப்புள்ள எல்லாம் அடக்கிற மாதிரி இந்த பரலோகங்கிறதே அப்படி தான் கொண்டு வர. நம்ம இருக்கிறதே இப்போ பரலோகம் தான். நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் அவருடைய கணக்கில் வந்து அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோசிப்பில் போட்டு கூட அடைக்கிடுவார் இந்த பரலோகங்கிற வார்த்தை. இப்போ நம்ம பரலோகத்தான் இருக்கிறோம். எருசலேமை கட்டிட்டு இருக்கிறேங்கிற நம்ம எருசலேமே கண்ணில் பார்க்க முடியாது. உலகத்திற்கு அத்தனை ஜனங்களையும் சேர்த்தா அந்த எருசலேமை கட்டிட்டு இருக்கிறார். அந்த எருசலேமை கட்டி முடிச்சுட்டு அவர் வந்துருவார். பரலோகத்தை பற்றி பேசும்போது நிறைய கேள்வி. ஆமாம், அதை விட்டுறலாம். ஓகே, இல்லை இப்போ நான் சொல்லுறதுனா இப்போ எருசலேமை பற்றி பேசுகிறேன். எருசலேம் வந்து நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். எருசலேம் வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொல்கிறார் எபிரேயர்ல. அதனால் நம்ம தான் அந்த எருசலேம் நம்மளை கட்டி முடிச்சோடனே கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். நம்ம எருசலேம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அவர் வந்துருவார். புதிய எருசலேம் பரலோகத்தோடு இறங்கி வருது அப்படிங்கிற அந்த கருத்துலாம் அதெல்லாம் அப்போ வருதுங்க நமக்கு. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, ஏசாயா 65 வந்து இப்படிலாம் இருக்கிறதுனால கிழமையெல்லாம் இப்படி இருப்பான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ முதுமையை ஜெயிச்சாகணும். 1000 வருஷம் நம்மள எத்தனையோ நாட்கள் நீடிச்சு வாழ முடியும். விருட்சத்தின் நாட்களை போல அவன நாட்கள் இருக்குன்னு சொல்றாரு. நான் சாவாமிக்கே போல இந்த இடத்துக்கே வாங்குங்கிறேன். சாவாமிக்கே போகாதீங்க, இந்த வசனத்தை நம்புங்க. இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறட்டும், ஜெபம் பண்ணலாம். இப்படி சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, நான் 100 வருஷம் நான் வாழணும் ஆண்டவரேன்னு விரும்புங்க. நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துருவாங்க. 100 வயசு நீ வாலிபனாக இருக்கும்போது அங்கே வந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.